இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு டிவி யூனிட் ஆல்ரெடி டிவி யூனிட்டை உள்ள போட்டு கொடுத்துருக்காங்க. நல்லாவே இருக்கு பாருங்க. பெரிய டைனிங் ஏரியாவை கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நமக்கு ஒரு விண்டோவுமே கொடுத்துருக்காங்க. ஒரு 6 மெம்பர்ஸ் மேலே நீங்கள் உட்காந்து டைனிங் ஏரியா பெரிய டைனிங் டேபிளே போட்டு உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா நமக்கு சவுத் ஈஸ்ட் கார்னரில் இருக்குது. நீங்கள் சமைக்கிற ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி தான் இருக்குது. கிரானைட்டில் போட்டு கொடுத்துருக்கு. 10க்கு 12 சைஸில், அதாவது உங்களுக்கு ப்ரைவேட் டெரஸ் மட்டுமே வந்து ஒரு 120 ஸ்கொயர் ஃபீட் டெரஸ் மட்டுமே கொடுத்துருக்காங்க. ரோட் ஃபேசிங் பார்த்த மாதிரி பால்கனியுமே வந்துடும். பால்கனி பார்த்தீங்கன்னா நமக்கு சேஃப்டி கிரில் கேட் போட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அகம் ப்ராப்பர்ட்டிஸ் உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் யுவராஜ். இன்றைக்கி நம்ம ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் இருக்க ப்ரைவேட் டெரஸோடு இருக்க ஒரு 2 BHK செமி ஃபர்னிஷ்ட் அப்பார்ட்மெண்ட் தாங்க இன்றைக்கி நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த ப்ராப்பர்ட்டி எக்ஸாக்டாக எங்கே இருக்குது, இதோட ப்ரைஸ் டீட்டெயில் எல்லாமே வீடியோ போக சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் இந்த ப்ராப்பர்ட்டியோட ப்ரைஸ் டீட்டெயில் ஒன்றுமே உங்களுக்கு கிளியராக தெரியும். எவ்வளோ லேண்ட் ஏரியா, எவ்வளோ பில்டப் ஏரியா, யூடிஎஸ் எவ்வளோ லோன் போகலாம் அப்படின்றதெல்லாம் நான் வீடியோக்குள்ளே போய் ஒன்று சொல்கிறேன். நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நம்ம சைட்டோட லொக்கேஷனில் தான் இருக்கும். ஸோ எலிவேஷன் பார்த்துக்கோங்க. இந்த ப்ராப்பர்ட்டி தான் நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 9 இயர்ஸ் ஓல்டு ப்ராப்பர்ட்டிங்க. 2 BHK செமி ஃபர்னிஷ்ட் அப்பார்ட்மெண்ட். நம்ம ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃப்ளோரில் தான் இருக்குது. நீங்கள் லிஃப்ட் ஃபெசிலிட்டியோட பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு இல்லைங்க. ஏன்னா இந்த ப்ராப்பர்ட்டியில் வந்து லிஃப்ட் இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 இயர்ஸ் ஓல்டு ப்ராப்பர்ட்டின்றதால அந்த டைமில் லிஃப்ட் பெருசாக யாரும் எதிர்பார்க்கல. ஸோ இந்த சரௌண்டிங் ரோடை சுற்றி காமிங்க எந்த அளவுக்கு டெவலப்டு ஆன ஏரியான்ட்டு. இந்த ப்ராப்பர்ட்டி எக்ஸாக்டாக எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மேடாவாக்கம்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும். மேடாவாக்கம் விக்னராஜபுரத்தில், அதுவும் மெயின் ரோட்லேருந்து ஒரு 800 மீட்டர் டிஸ்டன்ஸில் தான் லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ இதுதான் நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி. நம்ம கீழே கார் பார்க்கிங்லாம் வந்துடுவோங்க. நம்ம பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃப்ளோரில் தான் நம்மளோட ப்ராப்பர்ட்டி இருக்குது. சுற்றி பாருங்கள். மேலே இதில் சிசிடிவி கேமரா செக்யூரிட்டி பர்பஸ்க்காக சிசிடிவி கேமரா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு வந்து செப்டி டேங்க், சம்ப் எல்லாமே வந்துடும். உங்களுக்கு மழை வந்தால் கூட வந்து எந்த ப்ராப்ளமும் இங்கே ஃப்ளட் அஃபெக்ட் ஆகாத ஏரியா. இந்த லொக்கேஷனில் வந்து ஃப்ளட் அஃபெக்ட் ஆகாத ஏரியா. ரெண்டாவது உங்களுக்கு தண்ணி பிரச்சனை இங்கே இருக்காதுங்க. ஏன்னா சிட்டி சைட்லேயே இந்த லொக்கேஷன்லேருந்து தான் உங்களுக்கு வாட்டர் சப்ளை ஆகிட்டு இருக்குது. ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா நமக்கு செகண்ட் ஃப்ளோரில் தான் இருக்குது. ஸோ இதில் லிஃப்ட்டும் இல்லைன்றதை நான் முன்னாடியே சொல்லிட்டேன். நீங்கள் லிஃப்ட்டோட பார்க்குறீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு செட் ஆகாது. ஸோ இந்த லொக்கேஷன்லேருந்து தான் நமக்கு சிட்டி சைடில் வாட்டர் சப்ளை ஆகிட்டு இருக்குது. அதனால் இங்கே கிரவுண்ட் வாட்டர் ரொம்ப நல்லா இருக்குங்க. நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃப்ளோர். வாங்க இப்போ நம்ம செகண்ட் ஃப்ளோருக்கு போகலாம். வந்தாச்சுங்க. இப்போது நார்த் ஃபேஸிங்கில் இருக்க ஒரு ப்ராப்பர்ட்டி தான். நான் கீழே ஏற்கனவே சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, நார்த் ஃபேஸிங்கில் இருக்க ப்ராப்பர்ட்டி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி தான். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இது வந்து காமன் டெரஸ். இது இங்கேயும் இருக்குது. இப்படியே ஸ்டெப்ஸை காமிச்சிருங்க. இது மேலேயும் இருக்கிறது காமன் டெரஸ். நமக்கு வந்து உள்ளே ப்ரைவேட் டெரஸ் இருக்குது. இது வந்து ஓப்பன் டெரஸ். காமன் பர்சன் கீழே இருக்க எல்லா வீட்டுக்குமே காமனாக இருக்க டெரஸ். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி வந்து நமக்கு நார்த் ஃபேஸிங், சேஃப்டி கிரில் கேட்டுமே போட்டு கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் நமக்கு மஸ்கிட்டோ டோர் வந்துடுது பாருங்கள். மஸ்கிட்டோ டோர் கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் நமக்கு தீக்குட்டில் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்களே பாருங்கள் ஆள் எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட, இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப 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 பெஸ்ட்டாக இருக்கும். அந்த அளவுக்கு அழகாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. வெளியே நீங்கள் எலிவேஷன் பார்க்கும்போதும் தெரிஞ்சிருக்கும். அவ்வளோ ப்ராப்பராக ஒரு 10 இயர்ஸ் ஓல்டு ப்ராப்பர்ட்டி மாதிரி இது தெரியாது. அந்த அளவுக்கு சூப்பராக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு டிவி யூனிட் ஆல்ரெடி டிவி யூனிட்டை உள்ளே போட்டு கொடுத்துருக்காங்க. நல்லாவே இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல நீங்கள் திங்ஸ் எல்லாமே வச்சுருக்கலாம். அந்தளவுக்கு ஸ்பேஷியஸாக தான் கொடுத்துருக்காங்க. ஒரு 54 இன்ச்சஸ் டிவி வைக்கலாம். அந்தளவுக்கு நல்ல மாடல் போட்டு இங்கே ஸ்ப்ளிட் லைட்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. நல்லா காமிங்க. ஸோ லிவிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஹாலில் நமக்கு 2 சைடு விண்டோ கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு விண்டோ, இதில் ஒரு விண்டோ. நல்ல ஒரு பெரிய லிவிங் ஏரியா. இந்த இடத்துல நீங்கள் கார்னர் சோஃபா போட்டுக்கலாம். அந்த அளவுக்கு ஸ்பேஷியஸாக இருக்குது. கார்னர் சோஃபா போட்டாலும் எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இது வந்து நமக்கு ஒரு காமன் ரெஸ்ட் ரூம். ஹால்லேயே நமக்கு காமன் ரெஸ்ட் ரூம் வந்துடும். ஸோ வாஷ் பேஷன் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க நீங்கள் ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்காக. ஸோ காமன் பாத்ரூமாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வெஸ்டர்ன் ஸ்டைலில் தான் போட்டு கொடுத்துருக்காங்க. ஷவர் பாயிண்ட், ஹீட்டர் பாயிண்ட் வந்துடும். இந்த இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 6 அடி வரைக்கும் தான் வால் டைப் போட்டு கொடுத்துருக்காங்க. எக்ஸாஸ்ட் ஃபேன் அதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. விண்டோ வந்துடும். இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 9 இயர்ஸ் ஓல்டு ப்ராப்பர்ட்டி. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு லிவிங் ஏரியா, லிவிங் ப்ளஸ் டைனிங் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, இது வந்து டைனிங் ஏரியா நமக்கு.
ஸோ லிவிங் ஏரியா ஹால் நமக்கு செப்பரேட்டாக வந்துடும். இந்த இடத்துல நமக்கு டைனிங் ஏரியா செப்பரேட்டாக வந்துடும். டைனிங் ஏரியாவும் பாருங்கள் நல்ல ஒரு பெரிய டைனிங் ஏரியாவை கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நமக்கு ஒரு விண்டோவுமே கொடுத்துருக்காங்க. ஒரு 6 மெம்பர்ஸ் மேலே நீங்கள் உட்காந்து டைனிங் ஏரியா பெரிய டைனிங் டேபிளே போட்டு உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு தான் இருக்குது. டைனிங்கில் இந்த இடத்துல ஒரு வாஷ் பேஷனும் கொடுத்துருக்காங்க, நீங்கள் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டீங்க. கிச்சன் பார்த்தீங்கன்னா நமக்கு மாடுலர் கிச்சன் தான், செமி ஃபர்னிஷ்டு. நான் ஏற்கனவே சொன்ன செமி ஃபர்னிஷ்டு அப்பார்ட்மெண்ட் தான் இது. நல்ல ஒரு டிசைனில் இங்கே பாருங்கள், நல்ல டிசைனில் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்பேஸும் நிறையவே இருக்குது. ரேக்ஸ் எல்லாம் பாருங்கள், நீங்கள் பிளேட் வைக்க நைஃப் வைக்கலாம் தனியாகவே ரேக்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா வுட்டில் கிளாஸ் ஃபினிஷிங்கில் போட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். நீங்கள் மளிகை சாமான் வைக்கத்தாங்க இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா சுற்றி காமிங்க, மேலே எல்லாமே ஃபுல்லாகவே வந்து கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. 2 சைடுமே விண்டோ கொடுத்துருக்காங்க. அந்த சைடும் விண்டோ இருக்குது, இந்த சைடும் வந்து இருக்குது, எக்ஸாஸ்ட் இருக்குது. ஸோ கிச்சன் பார்த்தீங்கன்னா நமக்கு சவுத் ஈஸ்ட் கார்னரில் இருக்குது. சமைக்கிற இதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி தான் இருக்குது. இந்த இடத்துல வந்து கேஸ் பாயிண்ட்டுக்கான ப்ரொவிஷன் கேப் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜ் வச்சுக்கலாம், அதுக்கான ப்ளக் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஃப்ரிட்ஜ் வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜ் வச்சிங்கன்னா இவ்வளோ தான் வரும், உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. வழியில் பார்த்தீங்கன்னா எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. கிச்சனுமே நல்ல ஒரு பெரிய கிச்சனாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீட்டோட பில்டப் ஏரியா எடுத்துக்கிட்டிங்கன்னா 1098 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா மட்டுமே உங்களுக்கு வந்துடுவாங்க. ப்ளஸ் யூடிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா 50% யூடிஎஸ் உங்களுக்கு அவ்வளோ இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 40% அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. அதுவும் ஒரு ப்ரைவேட் டெரஸோட இருக்க ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் 50% யூடிஎஸ் இந்த வீட்டுக்கு மட்டும் தாங்க கொடுத்துருக்காங்க. இதோட யூடிஎஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 538 ஸ்கொயர் ஃபீட் யூடிஎஸ் மட்டுமே வந்துடும். இதுதான் நம்மளோட ப்ரைவேட் டெரஸ், நமக்கு லிவிங் ஏரியாலே வந்துடும். இந்த ப்ரைவேட் டெரஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய ப்ரைவேட் டெரஸாகவே கொடுத்துருக்காங்க. வெளியே வந்து பாருங்கள், 10க்கு 12 சைஸில், அதாவது உங்களுக்கு ப்ரைவேட் டெரஸ் மட்டுமே வந்து ஒரு 120 ஸ்கொயர் ஃபீட் டெரஸ் மட்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் வாஷிங் மிஷின் போட்டிருக்காங்க பாருங்கள். வாஷிங் மிஷினுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க, ப்ளக் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அவர் ஆல்ரெடி இருந்த ஓனர் என்ன பண்ணிருக்காருன்னா ஓப்பன் டெரஸாக இருந்ததை மேலே ஷீட்லாம் போட்டு கவர் பண்ணி ஈவினிங் டைமில் இது ஒரு பால்கனியாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு செட்டப்பில் இதை ரெடி பண்ணி வச்சுருக்காரு. இல்லை நீங்கள் வெசல் வாஷிங்க்கு நீங்கள் வெளியே தனியாக வந்து பார்த்தீங்கன்னா மேடு வச்சுருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஸ்பேஸை கொடுத்தீங்கன்னா அவங்க வெசல் வாஷிங் பண்ணி கொடுத்துருவாங்க. ப்ளஸ் வாஷிங் மிஷின், ட்ரெஸ் துவைக்கிறது, அது காயப்படுறதுக்கான ப்ரொவிஷன் எல்லாமே அவங்களுக்கு இதுவுள்ளே முடிஞ்சிடும். நமக்கு கிச்சன் வரைக்கும் வர வேண்டிய அவசியம் இருக்காது. ஹால்லே எல்லாமே வந்து பார்த்து பண்ணிடுவாங்க. ஸோ இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூம் இப்போ நம்ம பார்க்க போகிறது இதுதான். பெட்ரூமோட டோர் வுட் டோர் தாங்க கொடுத்துருக்காங்க, ஃப்ளஷ் டோர் தான், இல்லை வுட் டோர் தான். இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா நமக்கு அட்டாச் பாத்ரூம் வரல, நார்மல் ஒரு காம்பேக்டான சைஸில் ஃபஸ்ட்டு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. விண்டோவும் பாருங்கள், நமக்கு 3 விண்டோ கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து நமக்கு ஏசி பாயிண்ட் வந்துடும். வுட் ஒர்க்லாம் பார்த்துருக்கேன், ஒரு மேட் ஃபினிஷிங்கில் அந்த ரியலிஸ்டிக்காக போட்டு வச்சுருக்காங்க. வுட் எல்லாமே நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது பாருங்கள். நீங்கள் திங்ஸ் வச்சாலும் வந்து உங்கள் ட்ரெஸ் எல்லாமே வைக்கிறீங்க அப்படின்னா நல்லா ஸ்பேஷியஸாக கொடுத்துருக்காங்க. அப்படி அந்த சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிளுமே வச்சுருக்காங்க பாருங்கள். ட்ரெஸ்ஸிங் டேபிள் நல்லா மிரர் வச்சு வேஸ்ட் தான் நீங்கள் திங்ஸ் வைக்கிறதுக்கு, சப்போஸ் அந்த ஏதாவது பவுடர் அந்த மாதிரி ஆயில் எல்லாமே வைக்கிறதுக்காக ஸ்பேஸ் அங்கே இருக்குது. இதுதான் நம்மளோட செகண்ட் பெட்ரூம், மாஸ்டர் பெட்ரூம். இந்த பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸில் நமக்கு அந்த சைடில் தான் நம்ம பெட்டு போடுவோம். இந்த இடத்துல சின்னதாக ஒரு லாபி ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க, ப்ரைவஸாக இருக்கும். ஸோ இதில் வந்து நமக்கு அட்டாச் பாத்ரூம், என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத்ரூமே வந்துடும். வெஸ்டர்ன் சைடில் தான் கொடுத்துருக்காங்க, சேம் அதில் இருக்க மாதிரி தான். 6 அடி வரைக்கும் வால் டைல், ஷவர் பாயிண்ட், ஹீட்டர் பாயிண்ட் எல்லாம் வந்துடும். எக்ஸாஸ்ட் ஃபேனுக்கான ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம் கொஞ்சம் மாஸ்டர் பெட்ரூம்ன்றதால நல்ல பெரிய பெட்ரூமாகவே இருக்குது. இதுலேயே நமக்கு வுட் ஒர்க் போட்டு கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. வுட் ஒர்க் ப்ளஸ் நமக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிளுமே வந்துடும். இந்த இடத்துல நம்ம கிங் சைஸ் பெட் போட்டால் கூட நல்லா அந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்பேஷியஸாக இருக்குது. நல்லா ஒரு பெரிய பெட்ரூமாக தான் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் நமக்கு வந்து இதில் ரோட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி பால்கனியுமே வந்துடும். பால்கனி பார்த்தீங்கன்னா நமக்கு சேஃப்டி கிரில் கேட் போட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா ரோட் ஃபேஸிங் நல்லா ஒரு 3 அடி பால்கனி நமக்கு வந்துடும். ஸோ இந்த வீட்டோட டீட்டெயில் எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. இன்க்ளூடிங் நம்ம ஒரு விஷயத்த மட்டும்தான் விட்டுருக்கோம், ப்ரைஸை மட்டும்தான் விட்டுருக்கோம். அதுலேயும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடு பார்த்திங்கன்னா நமக்கு சிஎம்டி அப்ரூவ்டில் வர ஒரு அப்பார்ட்மெண்ட் தான். ஸோ மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக ஒரு 800 மீட்டர்ஸில் தான் இருக்குது. வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது.
ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஓனர் கோட் பண்ணிருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 56 lakhs கோட் பண்ணிருக்காரு ப்ரைஸ். அதுலேருந்தும் நெகோஷியபிள். நீங்கள் லோன் போகிறீங்கன்னா லோனுமே நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோங்க. உங்களுக்கு 80% வரைக்கும் பேங்க் லோன் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ லோனை பற்றி உங்களுக்கு கவலையே இல்லை. என்னென்னா வந்து ஒரே ஒரு டாபக் லிஃப்ட் இல்லை லிஃப்ட்டோட பார்க்குறீங்கன்னா இந்த வீடு உங்களுக்கு இல்லை. ஸோ இந்த வீட்டோட ஃபுல் டீட்டெயில் எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. லேண்ட் ஏரியா, பில்டப் ஏரியாஸ் எல்லாமே நம்ம பார்த்தாச்சு, யூடிஎஸ்லேருந்து எல்லாமே. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். இன்னும் அடுத்தடுத்த ப்ராப்பர்ட்டியில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அகம் ப்ராப்பர்ட்டிஸ்.